இன்றைக்கி வீடியோவில் வாழைப்பூ வடை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த வாழைப்பூவில் நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பு மாதிரி இருக்கும். அது ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி சின்னதாக புல் பண்ணிங்கன்னா அதோடு சேர்த்து ஒரு சின்ன தோல் மாதிரி போர்ஷனும் வரும். அது ரெண்டுத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ க்ளீனிங் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். ஓகே, நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டோம் நல்லா. ஸோ இப்போது இது எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அரைக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். ஒரு 1/4 kg கடலைப்பருப்பு, இது ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மஞ்சள் பொடி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் லொதையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி, அதில் கொஞ்சம் மோர், உப்பு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பூ கட் பண்ணுறத நம்ம இதில் போட்டு வச்சுக்கணும். இல்லைன்னா இது சீக்கிரமாக கருப்பாயிடும். ஸோ பருப்பு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுக்கணும், ரொம்ப ஃபைனாக இல்லாமல். இது கூட கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சின்னமன் இருந்தாலும், பட்டை பொடி இருந்தாலும் பட்டை பொடி சேர்த்துக்கோங்க. இல்லைனா பட்டையை இது அரைக்கிறப்பவே கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வாழைப்பூவை நம்ம அந்த மோர் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம், அதுலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் நாம் இப்போ இந்த பருப்போடு சேர்த்துக்கணும். ஸோ இப்போது வாழைப்பூவும் பருப்பும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இதில் கொஞ்சம் வெங்காயம், ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக ஃபைன் சாப் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம என்னென்ன கட் பண்ணி வச்சுருக்கோன்னா, ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு சும்மா இப்படி தட்டி வச்சுருக்கோம், ஒரு 5 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மொத்தமாக மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி நிறையவே சேர்த்துக்கோங்க. இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வடை மாதிரி தட்டி எடுக்கணும். ஸோ கொஞ்சமாக நம்மளுக்கு வடை எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு, கையில் எண்ணெய் தண்ணி இதெல்லாம் எதுவும் தேவை இருக்காது. ஸோ கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி நல்லா பால்ஸ் பண்ணிக்கணும். பால்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். அப்புறமா கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லைட்டாக ஒன்று சேர்த்து விட்டுடணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு பைண்டிங் சரியாக வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வடையை போடுறப்போ கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு வடையாக எடுத்து ஸ்லோவாக நம்ம போடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஸோ டேஸ்டியான வாழைப்பூ வடை ரெடி.
நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஸோ வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ள நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும்.